இது மகிமை நேரம். இந்த 2வது நாளில் கூட ஆண்டவர் நமக்கு எப்படி நம்மோடு இருந்து வழி நடத்துகிறார் தெரியுமா? நம்முடைய வெளிச்சமாக அவர் இருக்கின்றார். முதல் நாளிலே பார்த்தோம், அவர் நம்முடைய மேய்ப்பனாக இருந்தால் நம்முடைய குடும்பம் எவ்வாறு வழி நடத்தப்படும் என்று சொல்லி. இந்த 2வது நாளிலே அவர் நமக்கு வெளிச்சமாக இருக்கின்றார். கர்த்தர் சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே இதனை பார்க்கிறோம். கர்த்தர் என் வெளிச்சமாயிருக்கிறார் என்பதை. ஆண்டவர் நம்முடைய வெளிச்சமாயிருந்தா நம் வாழ்வு முழுவதுமே எப்படித்தான் இருக்கும்? மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் இல்லையா? ஒரு வீட்டில் ஒரு ரூமுக்குள்ளே என்டர் ஆகணும்னா நைட்டில் நம்ம நினைச்சோம், முதல்ல போன உடனே சுவிட்சை தான் போடுவோம்ல, அந்த ரூம் வெளிச்சமாக இருக்கணும்னு சொல்லி. அப்போ வெளிச்சத்தை விரும்பாதவர்கள் யாருமே கிடையாது. எல்லாரும் வெளிச்சமாக, நம்முடைய வீடு பிரகாசமாக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். அதே போலத்தான் நாமும் கூட நம்முடைய வாழ்வும் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்ப வேண்டும். இந்த வெளிச்சம் நம்ம மீது பிரகாசிக்கணும். இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும்? இருளாகத்தான் இருக்கும், இருளான பாதையாகத்தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு இருளான பாதை வழியாக போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இல்லை நம்ம நடந்துட்டு இருக்கும்போது கரண்ட் கட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன யோசிப்போம்? ஐயோ, கையில் ஒரு டார்ச் இருந்துன்னா நல்லா இருக்கும் இல்லையா? இப்போ எல்லார் கையிலையும் செல்ஃபோன்லேயே வச்சுருக்காங்க டார்ச் இல்லையா? அப்போ அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த இருளான பாதை வழியாக கடந்து போகிறதுக்கு இந்த வெளிச்சம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. அதே போல தான் நம்முடைய ஆன்மீக வாழ்விலும் கூட கர்த்தர் பிரகாசிக்கவில்லை என்று சொன்னால், அவர்களுடைய வெளிச்சம் நம்மீது வீசவில்லை என்று சொன்னால், நாம் இருண்ட வாழ்வு தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். பாருங்க, ஆண்டவர் நம்முடைய வெளிப்பிரகாரமாக நம்முடைய வீடுகளோ நம்முடைய மற்ற காரியங்கள் வெளிச்சமாக இருக்கணும்னு நம்ம எப்படி யோசிக்கிறோம்ல? நம்முடைய தெருவில், நம்முடைய வீடு, ஒவ்வொரு வீட்டில் உள்ள ஒவ்வொரு ரூம்லையும் வெளிச்சம் நல்லா பிரகாசிக்கணும்னு யோசிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்வு வெளிச்சமாக இருக்கிறதா? ஆண்டவருடைய வெளிச்சம் நம் மீது பிரகாசிப்பிக்கப்படுகிறதா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் இருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இன்னைக்கும் கூட எனக்கு அன்பானவர்களே, நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம இருளில் நடக்கிறவர்களாக இருக்கிறோமா? மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? யோசித்து பார்ப்போம். என்னுடைய வெளிச்சம், வீட்டில் எல்லாம் வெளிச்சமாக இருக்குது, ஆனால் என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? என்னுடைய ஆத்மீக வாழ்வு எப்படி இருக்கிறது? இருள் நிறைந்ததாக இருக்கிறதா? ஆண்டவர் அதை விரும்பவே இல்லை. நாம் வெளிச்சமுள்ள பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகின்றார். அவர் நம்முடைய வாழ்வில் பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அவருடைய பிள்ளையாக மாறினால் மாத்திரமே அவருடைய வெளிச்சம் நம்மீது பிரகாசிக்க முடியும். நம்மீது அவருடைய வெளிச்சம் இரவும் பகலும் வீசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்ப வேண்டும். அப்போதுதான் ஆண்டவர் நம்மை பிரகாசிப்பிப்பார். இன்னும் ஏசாயா 60:20 சொல்லுகிறார், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் என்று சொல்லி. பாருங்க, நம்முடைய வாழ்வு வெளிச்சமாக மாற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். அவர் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்கும்? இருண்டு போன ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும். பாருங்க, 2009 என்னுடைய கணவனுடைய பிறந்த நாள் ஜனவரி 26, அந்த ரிபப்ளிக் டே அன்னைக்கு என்னுடைய கணவனுடைய பிறந்த நாள். அப்போ அவங்க பாலினேஷன்ல ஆயுள் கால அங்கமாக இருந்ததுனால அவங்க ஒவ்வொரு ஆண்டு கூட அந்த பிறந்த நாளோட ஒரு கார்டு அனுப்புவாங்க, ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனமும் கொடுப்பாங்க. அப்போ அந்த ஜனவரி 26 அவங்களுக்கு கிடைச்ச வாக்குத்தத்தம் இந்த வாக்குத்தத்தம் தான், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் என்று சொல்லி. அப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து, ஆண்டவர் என் வாழ்க்கையில எனக்கு நித்திய வெளிச்சமாக அவர் இருக்க போகிறார் என்று சொல்லி அந்த வசனம் கிடைச்சோன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பாருங்க, அந்த ஜனவரி 26 தான் அவங்களுக்கு அந்த பர்த்டே. ஆனால் அந்த February 2 கடவுள் தம்முடைய மகிமையுள்ள அந்த இடத்திற்கு அவரை அழைத்து கொண்டார். அப்போ பாருங்க, அந்த 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 நாட்களில் அப்போ நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் அவர்களுக்கு எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார்னு சொல்லி. கர்த்தர் இன்றைக்கும் அந்த நித்தியமான அந்த வெளிச்சத்துக்குள்ளே அவர் பிரவேசித்திருக்கிறார். அதாவது முன்னுக்கூட்டியே ஆண்டவர் என்னுடைய கணவனுக்கு தெரிவிச்சிட்டார், நான் தான் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டார் நினச்சி. நான் அப்புறம் யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப
மனதுக்கு ஒரு புறம் கவலையாக இருந்தா கூட இப்போ எங்க இருப்பாங்க, ஏசப்பா கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாம இந்த பூமியில இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ கஷ்டத்தின் பாதையில சென்ன அன்னைக்கு அவங்க அவ்வளவு எந்த கவலையுமின்றி துக்கமின்றி அவரோடு கூட இருக்கும்போது அந்த ஆனந்தமான அந்த பாக்கிய வாழ்வை நினைத்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பாருங்க, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நித்திய வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்ப வேண்டும். 2000 வருஷத்துக்கு முன்பதாக இப்படித்தான் மேய்ப்பர்கள் வயல்வெளிகளிலே தங்கி தங்களுடைய ஆடுகளை எல்லாம் மேய்ச்சிட்டு இருந்தாங்க. வெளியில எவ்வளவு குளிர் இருந்திருக்கும் இல்லையா? ஆனா அந்த குளிரின் மத்தியிலும் தங்களுடைய ஆடுகளுக்கு பாதுகாப்பாக அந்த மேய்ப்பர்கள் எல்லாம் தங்கி இருந்தாங்க. அப்போதான் அந்த அவங்களோட மேய்ப்பர்கள்லாம் தங்களுடைய ஆடுகளோட தங்கி இருக்கிற வேளையில தான் அந்த அதிசயம் நடந்தது. பாருங்க, லூக்கா 2:9 வாசிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது, அவருடைய பயங்கள் எல்லாம் நீக்கப்பட்டது, மகிழ்ச்சியோடு தெய்வ பாலகனை சந்திக்கும்படி புறப்பட்டு சென்றார்கள். பாருங்க, கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்ததான். பாருங்க, அன்றைக்கு அந்த மேய்ப்பர்களுக்கு கூட அந்த ஒரு மகிமையான ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குல்ல. ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களுக்கு கிடைக்குது. அந்த தேவதூதன் வந்து நின்ற உடனே அவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு வெளிச்சம் பிரகாசிப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை என்று சொல்லி ஆவியானவர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசுறார். நம்ம நிறைய வேளையில யோசிக்கிறோம், நம்முடைய ஆன்மீக வாழ்வை பற்றி நம்ம யோசிப்பதில்லை. உலக பிரகாரமான என்னுடைய வேலைகள், என்னுடைய பணிகள், என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம், இதைத்தான் நம்ம நிறைய வேளையில யோசிக்கிறோம். நம்முடைய ஆத்துமாவை குறித்து பாரமற்றதாகவே போய்விடுகிறோம்ல. என்னுடைய ஆத்துமா இருளடைந்து காணப்பட்டா அவ்வளவு நாள் வருஷம், ஒருவேளை 60 வருஷம் நான் வாழலாம், அல்லது 50 வருஷம் வாழலாம். ஆனால் வாழ்ந்து என்ன பிரயோஜனப்பா? நான் உமக்காக வாழ வேண்டும். நான் என்னுடைய இருள் நிறைந்த வாழ்க்கையை மாற்றி நான் பிரகாசிப்பிக்கப்பட எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க வேண்டும். அன்றைக்கு மேய்ப்பருடைய பயங்கள் எல்லாம் மீட்கப்பட்டது. மகிழ்ச்சியோடு தெய்வ பாலகனை சந்திக்கும்படியாக புறப்பட்டு சென்றார்கள். நாமும் கூட ஒவ்வொரு ஆண்டு நம்ம கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகிறோம். நம்ம இயேசு பாலகன் என்னுடைய உள்ளத்தில் பிறந்தவராக, அப்போ நம்முடைய உள்ளத்தில் அவர் பிறப்பாரானால் நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கும்? பிரகாசம் உள்ளதாக இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை விரும்புகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் பிரகாசிப்பாரானால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கும், செழிப்பாக இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இனிமே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி. பாருங்க, இன்னைக்கு நாம மரித்தவர்களைப் போல நம்முடைய ஆத்துமா தூங்கி கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா தூங்கி கொண்டே இருந்ததானால் அவர் நம்ம மேல் என்ன செய்ய முடியாது? பிரகாசிக்க முடியாது. ஆகவே நாம் அந்த மரித்தோரை விட்டு தூங்குகிற அந்த ஆன்மாவை தட்டி எழுப்பி, ஆண்டவரே நான் நம்முடைய சமூகத்துக்கு நேரே வருகிறப்பா, இனி வரக்கூடிய இந்த புதிய ஆண்டு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசிப்பிக்கப்பட்ட வாழ்வாக எனக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அவருடைய கரத்திலே கொடுப்போம். அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு ஒரு பிரகாசிப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு அவர் தந்தருளுவார். நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை இருண்டு காணப்படுகிறதோ, இன்னும் பல வேளைகளிலே நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே நான் எப்பவும் நான் இருளிலே தான் இருக்கிற சாமி, என்னுடைய குடும்பமும் அப்படித்தான் இருக்கிறதப்பா, என்னுடைய வாழ்க்கையில எந்த நன்மையான செய்திகளையும் என்னால கேட்க முடியல, எல்லாம் நடப்பது எல்லாம் தீமையாகவே இருக்கிறது, அக்கிரமமாகவே இருக்கிறது, என்ற வாழ்க்கையிலே வெளிச்சமே இல்லையே என்று சொல்லி நம்ம நிறைய வேளையில நம்ம கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி. அப்போ நாம் நம்முடைய ஆத்மாவை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, மரித்தோரை போல நானும் மௌனமாய் இருந்து விடாதபடி என்னுடைய வாழ்க்கையை நீங்க பிரகாசிப்பீங்க. இது வரக்கூடிய புதிய ஆண்டு எனக்கு ஒரு பிரகாசிப்பிக்கப்பட்ட ஆண்டாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நம்மளுடைய சமூகத்தில் கேட்போமா? எங்களை நேசிக்கிற அன்பளே சுவாமி, இந்த அருமையான நல்ல 2ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவர், இந்த 2ஆம் நாளில் கூட நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சமாக இருந்து என்னுடைய வாழ்க்கையின் இருள் எல்லாம் மாறிப்போக கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டாவது எனக்கு ஒரு வெளிச்சம் பிரகாசமிக்க ஒரு ஆண்டாக இருக்குமா என்று சொல்லி ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீர் வெளிச்சமாக பிரகாசிப்பவராக இருந்து நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா இருளான
பாதைகளையும் அப்பா நீங்க மாற்றி வெளிச்சமாய் மாற்றி ஆண்டவரை பிள்ளைகளை வழிநடத்தும்படியே ஜெபிக்கிறோம். இருளான பாதையில சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய ஆண்டவரை வாழ்க்கை முறைகளையும் கர்த்தனை மாற்றி உம்முடைய பாதைக்கு நேராக திருப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நீங்க செய்ய போற அன்புக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அடிச்சுவடுகளை பின்பற்றி தான் நான் போறேன், அதனால எனக்கு பயம் இல்லை, அதனால எனக்கு கலக்கம் இல்லை, அதனால எனக்கு துக்கம் இல்லை என்று சொல்லி நம்மளுடைய அடிச்சோடுகளை பின்பற்றி நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நமக்கு வருகிற பாடுகளிலே நாம் பயப்படாமல் இருக்கலாம். எனக்கு அன்பானவர்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் தாய் தகப்பனும் ஆண்டவர் இப்படிப்பட்ட கிருபைகளை தந்து வழிநடத்தும்படியாய் நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த சாமி, இந்த அருமையான நல்ல 2ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலவிதமான பாடுகளின் ஊடாய் கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க பலப்படுத்துங்க. பாடுகளின் மத்தியிலேயும் நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே அவர்களுக்கு உம்முடைய வாக்குத்தத்தங்களின் மூலமாக நீங்க வெளிப்படுத்தி அப்ப அவர்களை தைரியப்படுத்தும்படியே ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை